அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சௌ குழம்புங்க. இது கிரேவி மாதிரி இருக்குது கன்சிஸ்டன்சியில். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 5 காஞ்ச மிளகாய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வாசம் வரட்டும். இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 6 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்த மசாலாவை பவுட்ரு பண்ணி எல்லாம் மிக்சர் ஜாரில் இதில் 3 பெரிய தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். இதில் புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான், அதனால் 3 தக்காளி போட்டு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், 12 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். 2 சோ கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி, வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் டு லோவில் வச்சுட்டு காய் ஒரு பாதி வேக்காடு வேகட்டும். இப்போ காய் வேந்துருச்சுங்க. பாதி அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். அரைச்சி அரை கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நன்றி, வணக்கம்.